அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருணாநிதி சாரங்கபாணி. யூடியூபில் முதலாக அறிமுகம் ஆகிறேன். ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் நீங்கள் நிறைய பேர் என்னை பார்த்திருப்பீர்கள். எனக்கு யூடியூபில் உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு என்னுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தினந்தோறும் முக்கிய செய்திகள் தேசிய அளவிலே, சர்வதேச அளவிலே, இந்திய அளவிலே இருக்கக்கூடிய செய்திகள், தமிழ்நாட்டு செய்திகள், அரசியல் இவற்றை பற்றியெல்லாம் நாம் ஓரிரு கருத்துக்களை தெரிவித்து முழுமையாக செய்திகளை உங்களிடத்திலே சேர்ப்பிப்பதில் முயற்சிக்கிறோம். முதல் கட்டமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே, குறிப்பாக அகில இந்திய அளவிலேயும் கச்சா எண்ணெய் பற்றாக்குறையை தொடர்ந்து எரிவாயு சிலிண்டருக்கு பெரும் பற்றாக்குறை நிலவுகிறது. குறிப்பாக வளைகுடா நாடுகளிலே ஈரான் அமெரிக்க போர், அதில் இஸ்ரேல் வேறு ஈரானை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிற சூழலில் ஈரான் பதிலடியாக தூரத்தில் இருக்கிற அமெரிக்காவை தாக்க முடியாவிட்டாலும் அமெரிக்காவின் படைத்தளங்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிற சவுதி, துபாய், ஓமன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளை அவ்வப்போது தாக்கி வருகிறது. இதிலே மத்தியஸ்தம் செய்து கொண்டிருந்த கத்தார் நாடும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பதாக ஈரான் கருத தொடங்கிய காலகட்டத்திலிருந்து சமாதான பேச்சை முடித்து கொண்டு அவர்களோடும் தகராறிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்காவினுடைய தாக்குதல் மூர்க்கத்தனமாக இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவுக்கு தளங்கள் அமைத்து கொடுத்து இராணுவ தளவாடங்களை இயக்குவதற்கு இடமளித்திருக்கிற நாடுகளாக ஈரான் வளைகுடா நாடுகளை, தங்களுடைய பக்கத்து நாடுகளை, அண்டை நாடுகளை கருதுவதால் தாக்குதல் இப்பொழுது அந்த பக்கம் திரும்பி இருக்கிறது. இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் இருந்தாலும் வளைகுடா நாடுகள் மீது இஸ்ரேல் சேர்ந்து கொண்டு அமெரிக்காவுக்கு இடமளிப்பதால் ஈரானுடைய குறி தற்போது வளைகுடா நாடுகள் மீது அதிகம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகின் எந்த நாடுகளிலே சரக்கு போக்குவரத்து நடைபெற்றாலும் அந்த சரக்கு போக்குவரத்து கப்பல் வழியாகத்தான் நடைபெறுகிறது பெரும்பாலும். அப்படியான கப்பல் போக்குவரத்தில், குறிப்பாக கப்பல் சரக்கு போக்குவரத்தில் ஹார்மோஸ் நீரிணை என்ற பகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இது ஈரானுக்கு அருகிலே இருக்கிறது. ஈரானுக்கும் ஓமனுக்கும், ஈரான் வளைகுடாவுக்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய நீரிணை பகுதி, 35 கிலோமீட்டர் அகலம் கொண்ட கடல் வழி பாதை. இதன் வழியாகத்தான் உலகின் பெரும்பான்மையான சரக்குகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அதிலேயும் குறிப்பாக வளைகுடா நாடுகளிலே உற்பத்தி செய்யப்படுகிற எண்ணெய், எரிவாயு போன்ற பொருட்களும், பெட்ரோலிய துணை பொருட்கள், நாப்தா தொடங்கி பல்வேறு மெழுகு வரையிலான பல்வேறு பெட்ரோலிய இணை பொருட்கள் என்று சொல்வார்கள், அந்த பொருட்கள் இவை அனைத்துமே அந்த வழியாகத்தான் வருகின்றன. இது இந்தியாவுக்கும் அப்படித்தான். பெரும்பான்மையான, இன்னும் சொல்லப்போனால் 90% எரிபொருள் இந்தியாவுக்கு, அது பெட்ரோல், டீசல், எல்பிஜி கேஸ், இப்போ வீட்டில் பயன்படுத்துகிற கேஸிலிருந்து வணிகத்திற்கு பயன்படுகிற எரிவாயு வரை அனைத்தும் வளைகுடா நாடுகளில் இருந்து தான் வருகிறது. இந்திய உற்பத்தி என்பது 10 to 15% தான் இருக்கிறது. மற்ற நாடுகளிலிருந்து ஓரளவிற்கு, ரஷ்யாவிடமிருந்து ஏற்கனவே எரிவாயு, எண்ணெய் இவற்றை நாம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் அமெரிக்காவினுடைய போக்கிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டவுடன் ராஜதந்திர ரீதியிலே நாம் அதிலிருந்து விலகி நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று இந்திய பிரதமர் அறிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாம் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை படிப்படியாக குறைத்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்பொழுது முழுமையாக ஈரான், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து நாம் பெட்ரோல் மற்றும் எரிவாயு, குறிப்பாக கத்தாரிலிருந்து அதிக அளவில் நாம் எரிவாயுவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கத்தார் தனது உற்பத்தியை முழுமையாக நிறுத்திவிட்டது. ஈரானின் தாக்குதல் கத்தார் மீது அதிகமாக இருக்கிறது, குவைத் போன்ற நாடுகள் மீது இருந்தாலும் எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் முழுமையாக கத்தாரில் மூடப்பட்டு விட்டன. உற்பத்தி செய்யப்படுகிற எரிவாயும் ஏற்றுமதி செய்யப்பட முடியாத சூழல் இருக்கிறது. காரணம், நான் முன்னர் சொல்லப்பட்டது, ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடைப்பட்ட அந்த நீரிணை பகுதி இருக்கிறது. அந்த பகுதி வழியாகத்தான் கப்பல்கள்லாம் வர வேண்டும். எந்த கப்பல் எண்ணெய் ஏற்றி வந்தாலும், அது உலகின் எந்த நாடுகளிலே இருந்து வந்தாலும், குறிப்பாக வளைகுடா நாடுகளிலே இருக்கிற 14 நாடுகள், குவைத்து, ஓமன், கட்டார், சவுதி, துபாய், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய எரிபொருள் தாங்கிய கப்பல்களை, எண்ணெய் கப்பல்களை முழுமையாக நாங்கள் தாக்கி அழிப்போம் என்று ஈரான் அறிவித்ததை தொடர்ந்து
அங்கே போக்குவரத்தில் இருந்த சில கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. 8க்கும் மேற்பட்ட கப்பல், சரக்கு கப்பல், அத்தனையும் எரிவாயு எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் ஈரானுடைய தாக்குதலினால் சேதமடைந்திருக்கின்றன. எனவே எல்லா நாடுகளும் ஏறத்தாழ உலகிலே இருக்கிற 60க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கே வணிகம் செய்கின்றன. அந்த நாடுகளினுடைய கப்பல்கள் அனைத்தும் அங்கே இப்பொழுது இருக்கின்றன. இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல்கள் ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட சிறிய வகை மற்றும் 200க்கும் மேற்பட்ட பெரிய வகை கப்பல்கள் இன்னமும் அங்கே காத்து நிற்கின்றன. ஏறத்தாழ 7-8 நாட்களாக ஒரு இன்ச்சு கூட அவை நகர முடியாமல் நங்கூரமிட்டபடி அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக இந்தியாவில் மிகப்பெரிய எரிவாயு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதிலேயும் நேற்று பெங்களூரில் ஏற்பட்ட தட்டுப்பாடு என்பது இந்திய வரலாறு பார்க்காத ஒன்று. கொரோனா காலத்தில் கூட இப்படி ஒரு சப்ளை ஷார்ட்டேஜ் என்று சொல்லுவார்கள், அந்த பகிர்ந்தளிக்கப்படுகிற விநியோக சங்கிலி முழுமையாக இருந்திருக்கிறது. பெங்களூருக்கு வர வேண்டிய எரிவாயு தடைப்பட்டதன் காரணமாக குறிப்பாக வணிக நோக்கங்களுக்காக வழங்கப்படும் வணிக சிலிண்டர்கள் அவை முழுமையாக தட்டுப்பாடாக இருக்கிறது. இதன் காரணமாக நேற்று காலையிலேயே பெங்களூரில் பெரிய பெரிய ஹோட்டல்களில் உணவுகள் இல்லை என்ற போர்டுகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. இன்று முழுமையாக ஏறத்தாழ பெங்களூரின் அனைத்து பகுதிகளிலும் பெரிய ஹோட்டல்களில் எரிவாயுவை பயன்படுத்துகிற ஹோட்டல்கள் அனைத்துமே தற்போது மூடி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலேயும் சில டிஃபன் வகைகள் 1-2 சிலரால் வழங்கப்படுகிறது. ஏனைய நிலையங்களில் ஹோட்டல்களில் தற்போது வியாபாரம் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று பெங்களூரில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதைத் தொடர்ந்து சென்னையிலும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இன்று காலை வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை நேரிலே சந்தித்து வணிக சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தங்களிடம் இருக்கிற கையிருப்பு நாளை அல்லது நாளை இரவுக்குள் தீர்ந்துவிடும் என்றும், எனவே ஹோட்டல் அதிபர்கள் தொடர்ந்து வியாபாரத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் எரிவாயு சிலிண்டர்கள் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தபோது மாநில அரசின் சார்பாக மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டிலே 20 நாட்களுக்குத்தான் எரிவாயு சிலிண்டர் முழுமையாக கையிருப்பில் இருக்கிறது என்ற செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்ட முதல்வர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அரசு அதிகாரிகளுடனும் அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். அதன்படி உடனடியாக அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த ஆலோசனையின் அடிப்படையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம். இதனிடையே மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் எரிவாயு மாத்திரமல்ல, இந்த போரில் சம்பந்தப்பட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் இந்திய அத்தியாவசிய பண்ட சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் படி இந்த பொருட்களை எடுத்து செல்வதற்கு, உற்பத்தி செய்வதற்கு, விநியோகிப்பதற்கு என்னென்ன நிலையங்கள், என்னென்ன கடைகள், என்னென்ன நிறுவனங்கள் தொடர்பில் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. அது மாத்திரமல்ல, இதில் மிக முக்கியமான ஒன்று, எரிவாயு சிலிண்டர்களை தேவைக்கு அதிகமாக, வீட்டு தேவை என்றால் வீட்டு தேவைக்கு தவிர அடிஷ்னல் சிலிண்டர் அதிகமாக வைத்திருப்பவர்கள் பதுக்குபவர்களாக கருதப்படுவார்கள். அது இல்லாமல் தொழிலாகவே சிலிண்டர்களை சில பேர் பதுக்கி வைத்திருக்கும் வியாபாரங்கள் கள்ளச்சந்தையில் நடைபெறுகின்றன. அந்த மாதிரியான பதுக்கல்கள் மிக கடுமையாக இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும். இந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு அதிகமாக கூட சிறை தண்டனை, அபராதம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வந்துவிட்டது. இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் மத்திய அரசின் அறிவிக்கையின்படி எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது. இன்று காலை 11 மணி வாக்கில் அது இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்த சட்டங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுவது இந்தியாவில் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான். எண்ணெய் பற்றாக்குறை ஒரு முறை, பெட்ரோல் டீசல் கிடைப்பது சிரமமாக இருக்கும். காரணம், அவையும் வளைகுடா நாடுகளிலிருந்து தான் இந்தியாவுக்கு வருகின்றன. எனவே இப்படியான போக்கு தொடர்ந்து போகும் நிலையில் இன்னும் ஒரு வார காலத்திற்கு, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு 4 நாட்களுக்கு போர் நீடித்தால் இந்தியாவில் எரிவாயு, பெட்ரோல், டீசல் போன்றவை மிகப்பெரிய தட்டுப்பாட்டை சந்திக்கும். எனவே வணிகர்கள் இல்லாமல் வீட்டு தேவைகளுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் கிடைப்பதற்கு கூட சிரமங்கள் இருக்கக்கூடும் என்பதை மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. இதன் காரணமாக மத்திய அமைச்சரவை விரைவில் கூட இருக்கிறது. தற்போது அதிகாரிகளுடன் மத்திய
அமைச்சர்கள் ஆலோசனை செய்து வருகிறார்கள். இதன் ஒட்டி தான் இந்த எஸ்மா சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் தலைமையிலும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி அனைத்து விதமான வளைகுடா பொருட்களும், எவையெல்லாம் வளைகுடா நாடுகளில் இந்த பெரும்பாலும் பெட்ரோல், டீசல், எரிவாயு, நாப்தா, மெழுகு உள்ளிட்ட பெட்ரோலிய இணை பொருட்கள் இவையெல்லாம் இந்தியாவில் போர்க்கால அத்தியாவசிய சட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. அப்படி கொண்டு வந்தால் அவற்றை எடுத்துச் செல்வதற்கான போக்குவரத்துக்கு துணை ராணுவ படை பாதுகாப்பில் இருந்து அவை உற்பத்தி செய்யப்படுகிற நிலையங்களிலே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய வசதிகளை மாநில அரசுகள் செய்து கொடுக்க வேண்டும். தனியார் நிறுவனங்களாக இருந்தால் அந்த நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை முழுமையாக, இப்பொழுது ஒரு நிலையம் 100% உற்பத்தியை செய்யும் என்று சொல்ல முடியாது. அவளுக்கு வணிக பிரச்சனைகள் இருக்கும், பண பிரச்சனைகள் இருக்கும், சர்வீஸ் செக்டாரில் பிரச்சனை இருக்கும், பணியாளர்கள் பிரச்சனை இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு விட்டால் 100% உற்பத்தியை அவை செய்ய வேண்டியிருக்கும். அதற்காக கான்ட்ராக்ட் லேபரை அமர்த்தி வங்கிகளில் இருந்து கடன் பெறுவதாக இருந்தால் கடன் பெறுவது, அல்லது மாநில சர்க்காரினுடைய உதவி, மத்திய சர்க்காரின் உதவி இவையெல்லாம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உற்பத்தி 100% செய்வதற்கு மத்திய அரசு கண்காணிக்கும். இதன் வழியாக ஓரளவிற்குத்தான் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஏன்னா இந்தியாவில் உற்பத்தி ஆகிற எரிவாயுவோ, பெட்ரோலோ, டீசலோ ஒரு 10% தேவைகளை கூட பூர்த்தி செய்ய இயலாது. வெளிநாடுகளிலே தான் 90% நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அதிலேயும் ஏறத்தாழ அந்த 90%த்தில் ஏறத்தாழ 95-96% வளைகுடா நாடுகளிலே இருந்துதான் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது அமெரிக்கா வெனிசுலா நாட்டிலிருந்து எண்ணெயை பெற்று விற்பனை செய்வதாக அறிவித்திருக்கிறது. அதை பெறுவதற்காக இந்திய அரசின் சார்பாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல 1 மாத காலத்திற்கு, அதாவது கடந்த 2 நாட்கள் தொடங்கி அடுத்த 28-30 நாட்களுக்கு தேவையான எண்ணெயை இந்தியா ஈரானிடமிருந்து எவ்வளவு பெற்றதோ அதே அளவிற்கு ரஷ்யாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோல், டீசல், எரிவாயு பெற்றால் அது கடினமான வரி விதிப்பிற்கு உள்ளாக நேரிடும் என்று இந்தியாவை அமெரிக்கா எச்சரித்திருந்தது. அந்த எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியா தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் மிக கடினமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. வணிக நோக்கங்களுக்காக நாம் அமெரிக்காவை நம்பியிருக்க வேண்டிய சூழல் இந்தியாவிலிருந்து பல்வேறு இறக்குமதி, ஏற்றுமதி இவையெல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிற காரணத்தினால் நாம் அதை ஒட்டி செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு இவற்றை சகித்து கொண்டு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை ஏறத்தாழ நிறுத்திவிட்டது. முழுமையாக ஈரானை நம்பியிருந்தது. அதன் பிறகு அதிலேயும் போர் தொடங்கிவிட்டது. அங்கே இருந்தும் பெற முடியவில்லை. இப்பொழுது அமெரிக்காவை நோக்கி போக வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனைய நாடுகளிலே இருக்கிறது. ஆனால் அவற்றை கொண்டு வருவது, அதன் விலை இவையெல்லாம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. எதுவாக இருந்தாலும் இயற்கைக்கு எதிரான எந்த செயலும் வாழ்வியலில் மிகப்பெரிய இடர்பாடுகளை ஏற்படுத்துகிறது என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. எங்கேயோ போர் நடக்கிறது, நமக்கு என்ன என்று இருந்தவர்கள் எல்லாம் தங்கள் வீட்டு சமையலறைக்குள் இந்த பிரச்சனை நுழைந்ததிலிருந்து தான் இதனுடைய தாக்கம் எவ்வளவு என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.